வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரெட் உப்மா. பிரெட் உப்மா வித் ஸ்கிராம்பிள்டு எக்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரெட் ஆம்லேட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிரெட் உப்மா செய்யலாம். முட்டையோடு சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். சரி வாங்க இந்த பிரெட் உப்மா வித் ஸ்கிராம்பிள்டு எக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். கூடவே இந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி போடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து தக்காளி சேர்த்திடலாம். தக்காளியும் இதோடு சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன். கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த 3 முட்டையை விட்டுடலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பிரெட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த முட்டை ஃபுல்லாக ஃப்ரை ஆகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரெட்டு போட்டுருங்க. அப்போ தான் பிரெட்டில் வந்து முட்டை ஒட்டும். இது சாண்ட்விச் பிரெட், இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். உப்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. இது கூடவே இந்த கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த முட்டையோட சேர்த்தி. இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. நல்லா இந்த முட்டை பிரெட் எல்லாம் நல்லா ஒன்றா சேரணும். நம்மளோட பிரெட் உப்மா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பிரெட் உப்மா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.